தலைமை செயலகத்துக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. சிஎம் இருக்கிற இடம் எங்களோட மக்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுவோம்னு சொல்லி எடுக்கிறேன்னா இந்த பேருங்க போலி உண்டு எவ்வளோ பன்னி விளக்குண்ட 25 கிலோ உடக்கம் இப்போ இதில் கொரியரில் கூட விடுங்க ஆளுங்க அப்படி பொறிஞ்சு கொண்டு இருக்குது. இதில் அதிகமாக மக்கள் ஓட்டை சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் நான் ஒதுங்கி விடுவேன். 67 லட்சம் திருப்பி தாங்க வேறுங்க திருப்பி பாருங்க. ஓகே ரபிட்டோ வந்துட்டு போல நான் எனக்கு வயது போக்க போன மாதிரி வரைக்கும் வயது போக்க போனது இன்றைக்கு கோயில் இருக்கு பக்கத்துல ஆடி எங்க சுத்தி கொண்டிருக்காங்க. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சோமா இருக்கோம், நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரார்த்திக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு பொருட்கள் போட்டிருந்தாங்க. அதாவது எங்களோட கடைக்கு தேவையான ஆடைகள் போட்டிருந்தாங்க. அந்த வேலை தான் போய் கொண்டிருக்கோம். அந்த வேலை முடிஞ்ச உடனே அதுக்கு பிறகு எங்களால் என்னென்ன காட்ட முடியுமோ நாங்கள் அதை எங்களோட காணொலி மூலம் காட்டுறோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் எல்சி மூலம் தான் பொருட்கள் போடுறோம். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும். ஓகே ரபிட்டோ வந்துட்டு போல நான் கோல் எடுக்கிறேன். ஹலோ இதில் வேறுங்க இதுதான் மண்ணடி இரவுக்கு வடியாக காட்டுறோம். இப்போ எங்களோட வேலையில் பார்ப்போம். என்ன இங்கே வந்து கணக்கு வேலை கிடக்கு. எங்களால் வீடியோ எடுக்கிற அளவுக்கெல்லாம் வேலை இல்லை. எங்களுக்கு வீடியோ எடுக்கிற அளவுக்கெல்லாம் டைம் இல்லை. முக்கியமான வேலைகள் கணக்கு இருக்குது. என்கிறாப்பா அவங்க போய்கொண்டு இருக்கிறாங்க. போய்கொண்டு இருக்கிற நம்பரா ரோட் மெயின் ரோட்டில் இருக்கிறது 58 ஓ என்னென்னு சொன்னால் அவசரமாக கதைக்கிறதால ஒன்றுமே என்னால் வடிவாக கதைக்க முடியாமல் இருக்குது. நாங்கள் அந்த எல்சியில் பார்சல் போட்டுனாங்களானே அந்த பார்சல் கிலோ படி போடுறதா பீஸ் படி போடுறதான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு போய் கொண்டிருக்கோம். வேண்டாம் எல்லாமே செக் பண்ணணும். எல்லா பார்சலுமே நாங்கள் போட்ட இடத்துக்கு போயிட்டா அங்கே எல்லா பார்சலுமே வந்துட்டுதா, எல்லா உடுப்புமே வந்துட்டுதா, அதை செக் பண்ணுறதுக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். 99 ப்ரோ. எங்கே அவங்க சுற்றி கொண்டிருக்காங்க. இந்த அதெல்லாம் போட்டோம் ப்ரோ. நான் அந்த பக்கம் இருக்கா பார்த்து போவோம்மா. நிற்க சொல்லுங்க அவரை. இதில் சரியான க்ரௌடான ஏரியா. அதால் டக்கட்டு வாகனம் போட்ட இடத்துல அதாவது மெயின் ரோட்டில் வந்து தான் போடணும். இது என்ன நம்ப மன்னாரப்படியில் வந்து நிற்கிறோம். இதில் பொங்கி கொண்டு இருக்கு. நம்ம பாருங்க என்னது பொங்கி கொண்டு தெரியல. ஒருவேளை புதுக்கடையாக இருக்குமா? பொங்க எல்லா புதுக்கடையும் என்ன ப்ரோ சும்மா வந்து நாங்கண்ணா சும்மா கடையை பார்த்துட்டு போகணும். வந்து சரி நன்றி அண்ணா. என்ன நடக்குது? பொங்கி கொண்டு 3 இடத்துல பொங்கினா என்னன்னு சொல்ல தெரியல. மூணு நாள்லாங்க லைனுக்கு என்னத்துக்கு அம்மா பொங்கணும்? ஏன் பொங்கணும்? எதுக்காண்டி? ஆடி மாசம் பொங்கல். ஆடி மாசம் கோயில் இருக்கு பக்கத்துல. ஆடி பொங்கல் சக்கரை பொங்கல். இதுல பார்த்தா தெரியும் அருள்மிகு திரு துலுக்கானத்தம்மன் கோயில் இருக்குது. வேற துலுக்கானத்தம்மன் கோயில் இருக்குது. அதுக்காண்டி தான் பொங்கி கொண்டிருக்கணும் தெரியும். ஓகே இப்போ என்னென்னு பார்த்தா நாங்கள் இப்போ வண்ணாரப்படையில் நிற்கிறோம். வண்ணாரப்படையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஆடி மாதத்துக்கு பொங்கி கொண்டிருக்கேன். பக்கத்தில் ஒரு அம்மன் ஆலயம் ஒன்று இருந்தது. இந்த இடங்களை பாருங்க எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. சரியான சனப்புழக்கமான ஏரியா உண்டு. இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தா சாப்பாடுகள், துணிக்கடைகள் எல்லாம் அனைத்துமே இருக்குது. இதில் பாருங்க. இதில் என்ன இருக்குது சூர்யா? பொடியா விலங்கில் என்னண்டு ஸ்வீட்டா? அது என்ன சூடாக்கி நீங்கள் சாப்பிட்டு இருக்கீங்களா? ஊரில் இப்படி பண்ண மாட்டாங்க. இது வந்து மாவு மாதிரி இருக்கு. அது வந்து இது என்னண்டு கப்பு? ஆனால் இது என்னண்ணா? இது என்னத்தோட தருவீங்க?
ரெடியா இருக்கு. இது என்ன என்னத்தோட தருவீங்க அது? சன்னா மசாலா, சும்மா தருவோம். சமோசா சன்னா. தாங்க தாங்க எங்களுக்கு கூட தான். இது ரெண்டு இது என்ன இது? இது ரெண்டு சொல்லிருக்கேன். கோழியா? கோழியா? போலியில போலி கேன். போலி 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 கிட்ட கொண்டு காட்டுங்க போலிய. இங்க கிட்ட காணுங்க. போலி போலி இனிக்குமா? இனிக்குமா? இந்த ஸ்வீட் வச்சிட்டு உனக்கு தெரியுமா போலி? சைவ கடையில ஒரு எனக்கு தெரியாது, நாங்க கடையில போனா தானே தெரியும். இதுதான் இந்த பாருங்க போலி போலி. ஓ போலி உண்டு எவ்வளோ வேணா? 1.15. போலி உண்டு எவ்வளோ? 15 ரூபாயா? அதில் நல்லெண்ணெயா? புது கீழே இருக்கு நல்லெண்ணெயா? நல்லா என்ன நெய் இருக்கு. எல்லாம் போகும். போலி போலி எல்லாம் புதுசாக இருக்கு, இவருக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியாது போலி. இது ரெண்டு சொல்லியிருக்கேன். இது கோகனட்டு, இது வந்து பயிர் பருப்பு. பருப்பு என்ன? 1 3 காணும் ப்ரோ. 2 கணக்கு சாப்பிட மாட்டோம், சிகர் தானே. 3 தடவை அது ஓகே. நாங்கள் மற்ற அதில் அந்த உரைப்பா சாப்பிடுவோம். இதில் பார்த்தா கணக்க சாப்பாடுகள், வித்தியாசமான சாப்பாடுகள் எல்லாம் இங்கே இருக்குது. பார்த்தால தெரியும். இந்த பாருங்கோ சைட்டால் எண்ணெய் ஊத்துறார். அப்படி எங்கால கடைக்குள்ளே போய் நாங்கள் அது இன்னொன்று சொன்னவர் தான். என்னது அந்த உரைப்பா இருக்கிற சாப்பிடுவோமா? உரைப்பா இருந்தது என்ன சொன்னார், அதை சாப்பிடுவோம். அது வந்து சுண்டல். சுண்டலா? சன்னா மசாலா. அது தரமாட்டோமா? அது என்னது? சுண்டல் சன்னா ரெண்டு ஒண்ணுதான். அது தாங்க சாப்பிட்டு பார்ப்போம். அது கீழே தோப்பு. அண்ணா சன்னா சன்னா தாங்கண்ணா. சன்னா இப்போ இது கோகனட். என்ன கோகனட்? இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பூவில் செய்கிற, தேங்காய் பூவில் சீனி எல்லாம் போட்டு செய்கிறதா. சும்மா வீடியோ எடுக்கிறோம். வீடியோ யூடியூப் நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதான் எங்களோட மக்களுக்கும் வீடியோ எடுத்து காட்டுவோம்னு சொல்லி எடுக்கிறேன்னா. சன்னா தாங்க சன்னா. சாப்பிடுதான். இந்தாங்க பிடிங்க. ஒன்று தான். இது சன்னான்னு சொல்கிறதுக்கு இல்லை, சுண்டல் போட்டிருக்கு. சுண்டல் அதாவது கடலை பருப்பு சாம்பார் மாதிரி என்னன்னு தெரியாது. வித்தியாசம். சமோசா போடுங்க. சன்னாக்கா சமோசா போட்டு தருவாங்களா? இந்த வச்சு பிக்கிற வேறுங்க. அதுக்கு மிக்சர் போடுறார். கரண்டி ஒன்று தாரார். இது ரோட்டில் வச்சு சாப்பிடுவோம். ஓகே, நல்லா இருக்கும். இதில் வச்சு சாப்பிடுவோம். வாங்க சன்னா அப்படி இருக்க மாட்டோம். நீங்கள் சன்னா சாப்பிட்ருக்கீங்களா அங்கே? இது சுண்டல் தானே. என்ன ப்ரோ இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்கு சமோசா இருக்குது, மேலே சன்னா மசாலா இருக்குது, அடுத்த மிக்சர் போட்டுருக்கிறார். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தலைமை செயலகத்துக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. இன்றைக்கு டைம் ஒத்து வரையில் பார்ப்போம். முயற்சி செய்து கொண்டு இருக்கோம். நாளைக்கும் போகும்போது ஜோதிச்சு வச்சுருக்கோம். போனால் நல்லா இருக்கும். சிஎம் இருக்கிற இடம். இன்றைக்கு சரியான வேலை. இன்றைக்கு என்னென்னு சொல்கிறது, இன்றையிலே பார்த்துருப்பீங்க. நான் அதாவது இந்த வாசல் கிட்டத்தட்ட வேறு மிகப்பட்ட வாசல். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 கிலோவாவது வரும் நினைக்கிறேன். 1000 கிலோவுக்கும் மேலே வரும் நினைக்கிறேன். பார்ப்போம். மேலே வரும். நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பார். சத்தியமாக நல்லா இருக்கு. சத்தியமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்னென்னு சொன்னால் எனக்கு வயிற்று போக்கு போன மாதிரி இவருக்கும் வயிற்று போக்கு போனது. இன்றைக்கு இரவோட இரவாக போனது. அதனால் எந்த சாப்பாடையும் சாப்பிட்றது பயப்படுறார். ஆனால் இது நல்லா இருக்கும். டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குல்ல? இது என்ன? என்ன பேர் என்ன? இது போலி. இந்த போலி எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். போலி அப்பா எப்படி இது காரமாகவும் இந்த மாதிரி சாப்பிட நல்லா இருக்கும். வாழையில போட்டு நல்லா இருக்கு ப்ரோ. என்ன செம்மையாக இருக்கு. என்ன சொல்லுங்க, செம்மையாக இருக்கு. வாழையில போட்டு செம்மையாக இருக்கு.
இந்த கணக்க புது புது சாப்பாடு எல்லாம் இருக்குது. எங்கள் நாள் தானே பத்தாது எங்களுக்கு. இனி வீட்டுக்கு உடுப்படத்தில் ரெண்டு வாங்கணும். என்ன ப்ரோ அப்படி தானே? பன்னி விளக்கு இந்த 25 கிலோ கூடக்கம் இப்போ இதில் கொரியரில் கூட விடுங்க ஆளுக்கு. கொரியருக்கு என்ன பண்ண வரோம் கேட்கலாம். பண்ணிங்களா சீக்கிரம் வாங்குங்க. ஊர் பக்கமே நான் சொன்னேன், நான் நாகப்பட்டினத்துனால டிக்கெட் போட்டது கப்பலில் தானே வந்து நாங்கள் இங்கேருந்து சாமான் வாங்கிட்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் வேணும். என்ன கண்டிப்பாக இந்த சென்னையிலே குறிப்பிட்ட அளவு பொருட்கள்லாம் நாங்கள் வாங்க போகிறோம். உங்களுக்கு நாகப்பட்டினத்துக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது. நாகப்பட்டினம் 8 பேர். இந்த அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமோசாவும் போட்டிருந்தோம். சமோசாவை டேஸ்ட் பார்க்க முடியும். உண்மைக்கு இங்கே சென்னைக்கு வந்து சாப்பாட்டில் இது நல்லா இருக்குங்க. உண்மைக்கு நீட்டாக இருக்கு. எனக்கு சென்னைக்கு வந்ததுக்கு பிரியாணிலாம் சாப்பிட்றதுக்கு நம்மளா பிரியாணி இருக்கும். பிரியாணி மாதிரி இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி. அது சுத்தமாக இருக்கிற மாதிரி இப்போ ஃபீல் ஆகுது. என்ன சுத்தம் தானே? என்ன சுத்தமாக இருக்கும் இடம். இல்லாட்டி வயிற்று போக்குகள் 2 பேரும் என்னோட வந்த ஆளுக்கு வந்துட்டு எனக்கு வயிற்று போக்கு தான். அது நல்ல விளக்கமாக சொன்னால் சிரிப்பு தான் பெறும். சிரிப்பு தான் வேற சிரிப்பை பாருங்க. விளக்க வச்சோன்னா சிரிப்பு தான் பெறும். உண்மைக்கும் பார்த்து சாப்பிடுங்க. நீங்கள் இந்த வேலைக்குள்ள கடையை பாருங்க, பல சுத்தமாக இருக்குதோ எல்லாம் பார்த்து சாப்பிடுங்க. என்னென்னு சொன்னால் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட மக்கள் இருக்கிற இடம். இந்தியாவிலே 2வது ரிச்சஸ்ட், அதாவது பணக்கார சிட்டி நகரம் என்ன பாகையால் ஏகப்பட்ட மக்கள் இருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சனத்தை கூடிய டிராஃபிக், அதாவது ஒரு பைக் கொண்டு வருதுன்னு சொன்னால் டக்கு நீங்கள் ஒரு புது கார் கொண்டு வாங்கி இங்கே ஓடுங்க ஆகும். ஒரு மாதத்தில் டக்குன்னு தட்டுப்பட்டுவிடும். அவ்வளோத்துக்கு மக்கள் தொகை கூடின நாடு. என்னென்னு சொன்னால் சென்னையை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல இருந்து வேலைக்காக இங்கே மக்கள் வந்து தங்கியிருக்கணும். ஏகப்பட்ட மக்கள் இங்கே வாழிக்கணும். ஒரு நல்ல ஒரு இடம் தான் குறை சொல்லல. ஆகையால் சின்ன சின்ன குறைகள், இந்த மாதிரி சின்ன குறைகள் இருக்குது. இந்த குறைன்னு சொல்லல சாப்பாடுலையோ மற்றது இந்த மாதிரி டிராஃபிக்கோ, அது சின்ன குறைகள் இருக்கும். போக்குவரத்து சின்ன குறைகள் இருக்கும். அது ஒன்றும் செய்யலாம். ஏன்னா சனத்தை கூட இங்கே இருந்தாலும் நல்ல நாடு சென்னை தான். இப்போ நாங்களே சென்னைக்கு தானே வந்து நிற்கிறோம். கடை ஏரியாவில் கொழும்பு மாதிரி இந்த சென்னை தான் ஃபேமஸ். கொழும்பில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குமோ அதே மாதிரி தான். மற்றது இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது சாப்பாடு இப்போ யாழ்ப்பாணத்தில் மட்டும் ஏதாவது ஓப்பன் கடை இருக்கணுமோ, சின்னதாவது வைக்கணுமோ பிடிச்சாங்கல்ல சரி பிஹெச்சி வந்து. ஆனால் இங்கே அவ்வளோத்துக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தளவில் நான் குறைன்னு சொல்லல, பார்த்தளவுக்கு இல்லைன்னு சொன்னால் சனத்தை கூட இல்லை. எந்த கடையை பார்க்குறது பிஹெச்சி வந்து எந்த கடையை பார்க்குறது? அதால் தான் சில கடைகள் 1-2 கடைகள் நாங்களும் பார்த்து வாங்குறதில்லை. 1-2 கடைகள் கொஞ்சம் சுத்தமாக இருக்குது. இந்த கடை நீட்டாக இருக்குது. அதில் தான் வீடியோவில் காட்டுறேன். இல்லாட்டி நான் நீட்டில் கடையை நான் காட்டவே மாட்டேன். தெரியும் அடிபட்டுருப்பாங்க. என்ன ஆட்டோ ஓடுறத பார்க்கவே பயமாக இருக்குதுங்கோ. இதில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் காலிஃப்ளவர் பவுடா இருக்குது, மற்ற வெங்காய பவுடா இருக்குது. வெங்காய பவுடா அப்படி கணக்கு இருக்குதுங்க. இதில் சுத்தமாக எல்லாம் மூடி இருக்குது. வேறுங்க சரிங்க. ஓ லட்டு, பானிபூரி, ஸ்வீட்டு அல்லது கலதுகள் பானிபூரி இடத்துக்கு இன்னொரு வேறடாப்பா அந்த வடிவாக இருக்கு. என்ன எனக்கு இன்னும் அண்ணா வாங்குறதுக்காண்டி கனவேர் நிற்கணும். பாருங்க வந்தா இதை பாருங்க அப்படி பொறிஞ்சு கொண்டு இருக்குது. இதில் நல்ல மழை மூண்டு வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சாப்பிட்டு எல்லாமே உண்மைக்குமே நல்லா இருந்தது. இது வண்ணாரப்படையில் இந்த இடம் இருக்குது. பலகாரம் மண்டல் இதுக்கு பாருங்கோ, பலகாரம். அந்த பாருங்கோ இந்த ரோட்டின் பேரை பாருங்கோ. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 4:58 இருட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. மழை பெய்து கொண்டு இருக்குது. மழை பெய்தாலும் 4:59 5 மணி நேரத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். வெளியில் இப்போ நாங்கள் ரபிட்டோ போட்டுட்டு காத்து கொண்டு இருக்கோம். ஆட்டோ வர மாட்டோம். மலைக்கு நடந்து போகலாம் தான். கொஞ்சம் சாரி ஐட்டங்கள் நாங்கள் வாங்கியிருந்தோம். நாங்கள் அப்போ அதை வீட்டை கொண்டு போகிறதுக்காண்டி நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம். சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சாரி வாங்கிட்டு வலிக்கிட்டோம். இதில் பார்த்தா தெரியும் நல்ல மழை கொண்டு பெய்து கொண்டு இருக்குது. அப்படி எந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூவை பாருங்க, என்ன லைட் அடித்து விற்று கொண்டு இருக்கேன். நல்ல கலராக இருக்குது பாருங்க. பூ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி நாங்கள் புறப்பட்டு ஆட்டோ எடுக்க போகணும். சொன்னால் இதில் ரோட்டு ஒன்று செய்து கொண்டு இருக்கேன். அப்போ ஆட்டோ ஒன்றும் பெறாத அந்த ரோட்டால் அப்படியே போவோம் நாங்கள். பாருங்க மழை பெய்து கொண்டு இருக்குது. இல்லை ஐஸ்கிரீம் வண்டிகள் எப்படி இருக்குன்னு பாருங்கோ. இந்த பாருங்க ஆளை இதில் அந்த கோவில் நான் சொன்ன நாடிக்கு பொங்கி கொண்டு இருந்துச்சுன்னு சொல்லி இதான் அந்த கோவில் பாருங்க. உள்ளுக்கு இப்போ பூஜைகள் நடந்து கொண்டு இருக்குது. இன்னும் பொங்கி முடியலை மலைக்குள்ளே. அதாவது
மக்கள் இருந்து பொங்கி கொண்டு தான் இருக்கணும். இல்லை வடிவை காட்டுறேன் பாருங்க, இன்னும் பொங்கி முடியல. இது இந்த வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற ஒரு கோவில் உண்டு. நல்ல மக்கள் அதிகமாக புலங்குற இடம். என்ன இன்றைக்கு மழைன்றதால ஆக்களை காணல. மழை இல்லாட்டி ஏகப்பட்ட மக்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குதானே, வண்ணாரப்பேட்டையில் ஒரு வவ்வாலு என்ற ஒன்று இருக்குது. பார்ப்போம். நாங்கள் என்னென்ன உடுப்பு வாங்கினாங்க, என்னென்ன இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தாங்க, எல்லாமே வீட்டை போய் வீடியோவில் நாங்கள் ஆறுதலாக காட்டுறோம். என்ன இப்போ காட்டின சர்ப்ரைஸ் உடஞ்சி ஓடும். என்ன முதல் சொல்லு. இந்த இதுக்கும் இப்போ இந்தியாவில் மவுசன் வாங்கி போட்ட உடுப்பை காட்டுறேன் பாருங்க, பிள்ளைங்க உடுப்பு. ஆக பிள்ளைங்க உடுப்பு எல்லாம் அந்த மாதிரி எடுக்கல. நான் கூடுதலாக டீசெண்டாக எடுத்த உடுப்பு இல்லை. அதாவது இந்த என்ன மணி என்ன முரளியடாப்பா நாங்கள் பார்த்த படம், என்ன முரளி நாங்கள் பார்த்த படம், இதே முரளி இதை அதர்வா போட்டு கொண்டு வருவார். கூடுதலாக டீசெண்டான உடுப்புகள், அந்த மாதிரி டீசெண்டான உடுப்பு இல்லை. டீசெண்டாக போட்டு கொண்டு வரார், ஃபங்கியாயும் போட்டு கொண்டு வரார். டீசெண்டான பெருசாக அதாவது இந்த டிசைனுமே இல்லாத நல்ல நல்ல உடுப்புகள்லாம் இருக்குது. இந்த வேறங்க கோயிலுக்கு தான் எல்லாரும் போய் கொண்டிருக்கணும். இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எந்த நேரமும் பிஸியாக தான் இருக்கும் இந்த இடம். யோசிக்க தேவையில்லை, எந்த நேரமும் இந்த இடம் பிஸியாக தான் இருக்கும். இப்போ தான் மழையாண்ட அளப்பு நோமலாக இருக்குது. எல்லாரும் போயிட்டோம். வாயில் குட்டி குட்டி தோடுகள் எல்லாம் இருக்குது. தோடு இருக்கு வேணுமா தோடு? அப்போ உனக்கா கட்டு நீ அக்காவுக்கு 2-3 தோடை வாங்கி ஒன்று போகின்றேன். என்னடாப்பா வந்த நீ பாருங்க. நாங்கள் ரபிட்டோ புக் பண்ணியிருந்தாங்க, வந்துடுது. என்ன அந்த ரோட்டுக்கு வரையிலாது, அங்கே வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறதால வரையிலா போயிட்டுது. அந்த ரோட்டு வேலை நடந்து கொண்டு இருக்குது. இதில் பாருங்கோ இந்த இந்த ஆட்டோவில் நாங்கள் போகிறோம் சகோதரங்கள். என்ன நாங்கள் இந்த பர்ச்சேஸுக்கு வந்தாலும் பெருசாக எங்களால் ஒழுங்காக வீடியோக்கள் எடுக்க முடியாது. பாருங்கோ எல்லாமே சாரி தான். எங்களுக்கும் சாரி பிஸ்னஸ் செய்யணும்னு தான் ஆசை. அவ்வளோத்தையும் கையில் காசு இல்லையே. அண்ணா இங்கிலீஷ் எல்லாம் கழிப்பீங்களா? இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் பெறுவேன். அப்படியா? ஆள் என்னன்னு சொன்னா நான் கேட்டேன் அண்ணாட்ட, சென்னையில் எவ்வளவு மக்கள் இருக்கணும்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கட்டா. சென்னை டோட்டல் பீப்புள் அப்படி நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். பார்த்துட்டு உங்களை சொல்கிறேன் எத்தனை பீப்புள் இருக்கணும். சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னையில் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அண்ணன் சொன்ன மாதிரி சர்ச் பண்ணி பார்க்கட்டும். என்ன மாதிரி வேறு யாரை கேட்டால் சொல்லுவேராம். அப்போ இதில் சர்ச்சிபீட்டில் வந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்கோ. 6.7 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 67 லட்சம் சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கணுமாம், சிட்டி ஏரியாக்குள்ளே. மற்றது இங்கே 1 கோடி 1 கோடி அப்படி அந்த மாதிரி இருக்கணுமா வடிவா பேரங்கோ. அதால தான் இவ்வளோ க்ரௌடாக இருக்குது சென்னை. இவ்வளோ மக்கள் இங்கே பெருசாக ரூல்ஸ் எல்லாம் கடைப்பிடிக்க முடியாது. இவ்வளோ மக்கள் இருக்கிறதால எங்கே பார்த்தாலும் மக்களாக தான் இருக்கும், எங்கே பார்த்தாலும் மக்களாக தான் இருக்கும். இந்த மலையாண்டு பார்க்காமையும் நான் ரோட்ல ஓடிட்டு ரோடு எனக்கு தெரியாது. ரோடு தெரியாது, வண்டி மட்டும் தான் தெரியும். வண்டி மட்டும் தான் தெரியும். அப்போ எப்படி நான் ரோட பார்த்து ஓட்டுறது? இந்த உண்மைதான் பாருங்க, வண்டி மட்டும் தான் தெரியுது. அங்க ஒரு லைன் தான், இங்க 3-4 லைன் போகுது பாருங்க. இந்த வார்த்தை தான் கேரளாவில் ஒரு பையன் வந்து கேட்டான். என் தங்கச்சி பையன், என்னோட சிஸ்டர் பையன் வந்து கேட்டான், இங்க வந்து ரோடு தெரிய மாட்டேன், எப்படி வண்டி ஓட்டி போறீங்க கேட்டான். அப்ப நாங்க எந்த இடம் நீங்க நினைக்கிறீங்க? நீங்களா பத்திரிகைக்காரங்களா? இல்ல நாங்கள் எந்த இடம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கேரளா பாத்தீங்களா, எங்க இடம் கூட நீங்க கண்டுபிடிக்கல. நாங்கள் இலங்கை. ஸ்ரீலங்கா. சொல்ல வந்தேன் நீங்க முந்திட்டீங்க கேரளான்னு சொல்றீங்க. கேரளாவில் கிட்டத்தட்ட எங்களை மாதிரி தான் கலப்பினம். நீங்க ஸ்ரீலங்கால தான் வந்துட்டீங்க. யாழ்ப்பாணமா கோவா? யாழ்ப்பாணம். கரெக்டா கேட்டேன், யாழ்ப்பாணமா. உங்களுக்கு தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சந்தோஷம். சந்தோஷம். நான் எங்களோட இது அதாவது வாரிசு நாங்கள் கொழும்பு வாரிசு. கொழும்பு வாரிசு. எங்களோட மூதாதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொழும்பு. எங்கள் ஃபேமிலி பேர் கொழும்பாத்தி வாரிசு. கொழும்பாத்தி வீடு தான் சொல்லுவாங்க ஊரில். அப்படியா? ஆமாம், கொழும்பாத்தி வீடு. எங்கள் அம்மா வந்து சீராபுராணம் மனப்பாடம் பண்ணி ஒரு மௌலவி. அவங்க இங்கே சென்னையில் வந்து இறந்து போனாங்க.
நாங்க டீக்கு தேத்தண்ணி தான் சொல்லுவோம். இப்ப காலப்போக்கில் சென்னையில இருந்து அதை மறந்துட்டோம். தேத்தண்ணி தான் சொல்லுவோம் டீக்கு. அப்படியா? ஆமா. அதான் அவங்களோட பூர்வீகம் பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்பாம், அங்க தேத்தனின்னு தான் சொல்லுவீனவாம். இங்க சென்னைக்கு வந்த அப்புறம் கிட்டத்தட்ட அவன் அம்மம்மா காலத்துக்கு மேலேயாம். அப்ப ஆகையால இப்ப டீ என்றே சொல்லிடுவாங்க. டீ என்ன இங்கிலீஷ்ல டீ, நாங்க தேத்தண்ணி என்று சொல்லுவோம், தேத்தண்ணீர். இங்க என்னன்னு சொன்னா இந்த ஸ்கூல் விடுற டைம், வேலைக்கு போற டைம், அந்த நேரங்களில் எல்லாம் நீங்கள் பயணம் மேற்கொண்டு நினைச்சீங்கன்னு சொன்னாலோ நார்மலா 1 மணி நேரத்துல போக வேண்டிய இடத்துக்கு உங்களுக்கு 3-4 மணி நேரம் இல்லை. நீங்க முஸ்லீம்ஸா? இல்ல இந்து. நான் சொல்றேன் ஒண்ணு, நான் ஆட்டோ ஓட்டுறேன் சென்னையில. கரெக்டா வந்து அசர், அதாவது எங்களோட அசர் வக்து வரைக்கும் நான் ஓட்டுவேன். அசருக்கு அப்புறம் வண்டியை ஓரம் கட்டிடுவேன். அந்த டைம்ல 5:30 to 7:30 வரைக்கும் வீட்டுல உள்ள யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே டோட்டல் வெளியே இருக்காங்க. எல்லா வண்டியும் போய் போக்குவரத்து இருக்கும். நான் என்னுடைய ஆட்டோ ஓட்டத்தை நிறுத்திட்டு நான் மசூதிக்குள்ளே போயிடுவேன். போயிட்டு திரும்ப 8 மணிக்கு தான் என்னோட வண்டி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி 10 மணி வரைக்கும் நான் பயணம் செய்வேன். இதுக்கு காரணம் இந்த நீங்க கேட்ட அந்த டிராபிக் ஜாம் தான். அது தமிழ்ல சொல்றது என்னது? டிராபிக் ஜாமுக்கு தமிழ்ல நான் தமிழாக்கம் போக்குவரத்து நெரிசல் காரணமாக அந்த அதிகமா மக்கள் ஓட்டி சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் நான் ஒதுங்கி விடுவேன். அப்படி இதான் உங்களுக்கு லாஸ்ட், உங்களோட பயணம் லாஸ்ட். ஐபிஎல் முடிச்ச ஒரு மேட்ச் அந்த மேட்ச்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. கிரிக்கெட்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. போவோம், சவாரி கிடைக்கும், ஓட்ட முடியாது. எங்களை முன்னாடியே போலீஸ்கார கட் பண்ணிடுவாரு. யாராவது 1-2 பேர் வெளியே வந்து ஏறி வருவாங்க. சரி தவறுங்கள், அன்னையோட சாய்ச்சதுங்களின் சந்தோஷம். நாங்கள் அப்படியே ரோட்டை பார்த்து கொண்டு போவோம். இதோட இந்த வீடியோவை நான் முடிக்க போறேன். சரியோ? இங்க பாருங்கோ, வடிவா சின்னைய பாருங்கோ.